ஹாய், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா கேங்லேயுமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்கூல் மெமரிஸ்ன்றதே வந்து ஒரு மறக்க முடியாத மெமரிஸ். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம வந்து மீட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிடலாம், பட் அதனால் அந்த கெட் டுகெதர் அப்படின்ற மாதிரி பிளான் போடுவோம், ஆனால் நடக்காது. அது எல்லாரோட கேங்லேயுமே இருக்கும். நம்ம வந்து அவங்க வரலன்னா இவங்களால வர முடியாது, இவங்க வந்தால் அவங்களால வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்ரிப்புக்கு இல்லைன்னா வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம், ஆனால் வந்து யாராலுமே வர முடியாது, அந்த பிளானுமே நடக்காது. ஸோ எங்களுக்குமே அப்படி தான். நான் வந்து 11th 12th வந்து 2016 to 18 வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அப்போத்துலேருந்து நான் மட்டும் வந்து வேறு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணேன். அவங்களாம் வந்து ஒரே காலேஜ் தான் படித்தாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒன்றா இருந்தாங்க. ஸோ என்னால் வந்து மீட் பண்ண முடியல. ஸோ என்ன ஒரு ஃபங்க்ஷன் அது மாதிரி மட்டும்தான் மீட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம், மீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னோடய கேங்கில் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு, ஸோ என்னை தவிர்த்து. அதனால் அவங்களுக்கு ஃபேமிலி குழந்தை அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ நாங்களுமே வந்து ஒரு பிளான் போட்டோம், வெளியாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்களால் வர முடியும் போது இன்னொருத்தவங்களால் வர முடியாது, அது எல்லார் கேங்லேயுமே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு டே சூஸ் பண்ணிட்டு எல்லோரும் சரி இந்த நாளுக்குள்ள வந்து நம்ம ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். ஸோ எப்படி போகுதுன்னு பாருங்கள் இன்றைக்கி எங்களோட. அது வந்து என்னோடய 11th 12th ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு 11th 12th வந்து நான் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். 11th 12th வந்து வேறு ஸ்கூல் சேஞ்ச் ஆனேன். ஸோ அங்கே கிடச்ச ஃப்ரெண்ட்ஸுமே வந்து செம்ம மெமரிஸ் வந்து 11th 12th நடந்தது. ஸோ நல்ல லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து காலேஜ் வந்து வேறு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என்னாலையுமே அவங்க வந்து சரியாக மீட் பண்ண முடியல. அவங்களாம் வந்து ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி வந்து என்னோடய டே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி போகுதுன்னு பார்த்துடலாமா? சரி வாங்க. A few hours later. தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா ஓடும் பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, தினம் தினம் சண்டை போட்டாலும்
இல்லாத கனவு இருந்து புண்ணியம் இல்லப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்ச என்ன ஞாபகமாச்ச. என்ன மச்சானே நீ யாரை கூப்பிடுவ நண்பா திரும்பி வாடா. ஐயோ இவ வேற என்னைய இம்ச பண்றான்டா. இவனை பார்த்து பயப்படாம இருக்கலான்னு பார்த்தா கூட நம்ம பாடி லாங்குவேஜ் காட்டி கொடுத்துடுதே. இப்ப என்ன வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதான்.